ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா என்ன டவுட் வந்து மெயினாக கேட்குறீங்கன்னா, எங்களுக்கு வந்து எப்போ ரிசல்ட் வரும்? ஸோ 10th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி எப்போ சார் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டியர் ஸ்டூடெண்ட், ஸோ உங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஏன் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, சார் எனக்கு வந்து அந்த சேனல் எப்படி சொன்னாங்க, இந்த சேனல் எப்படி சொன்னாங்க, முன்னாடியே வந்து ரிசல்ட் வரும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 12th May 8, 10th May 20 இதான் வந்து இது வரைக்கும் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனது. ஸோ மற்ற சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சும்மா ஒரு அப்டேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லலாம். பட் கவர்மெண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேஷனுமே அவங்க வந்து கொடுக்கல. உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் சேனல் பாருங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு வந்து அப்டேஷன் வந்து வரும். அதனால மற்ற சேனல்ல வந்து சொல்றதை வச்சு நீங்க வந்து குழப்பிட வேணாம். ஸோ கன்ஃபார்மா சொல்றேன், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா May 8 தான் வந்து 12th ரிசல்ட் வரப்போகுது, May 20 தான் வந்து 10th ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் May 4க்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா May 1 உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, 2 3 பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு. ஸோ அதுல எல்லாம் கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 4 வந்து எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கு. ஸோ அதனால அன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேணும்னா உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா 8 சொல்லியிருக்காங்க. வேணும்னா 5, 6, 7 இந்த 3 நாள்ல வேணா ஒரு நாள் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான், இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதே போல 10th பொறுத்தவரைக்கும் 10th பாத்தீங்கன்னா April 20 வந்து பேப்பர் முடிஞ்சு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து May 20 சொல்லியிருக்காங்க. பட் 10th வந்து முன்னாடியே ஒரு 5 days முன்னாடியே கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் தான் இருக்கு, கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ அதனால எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் நீங்க வந்து நியூஸ் சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப் சேனல்ல வந்து கரெக்டான அப்டேஷன் வந்து வரும். அதனால நீங்க வந்து யார் சொல்றது நம்ப வேணாம். நீங்க மற்றவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா May 8 தான் 12th, May 20 தான் 10th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனல்ல வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து நியூஸ் சேனல் பார்த்து ஷுவரா தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெய்லி நீங்க வந்து ஒரு 1 hour வந்து நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னென்ன நம்ம நாட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல பழக்கம் கூட. அதனால வந்து டெய்லி நியூஸ் பார்க்குற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சேனல்ல பார்த்து அப்டேஷனும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களோட டவுட் எல்லாமே வந்து கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.